சத்தியமாக சொல்கிறேன், சென்னையில் இப்படி ஒரு ஸ்பாட் இருக்கும்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாரும் வந்தோம். ஒரு 20 ரூபா கொடுத்து உள்ளே என்ட்ரி பண்ணி வந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இயற்கை. ரீசெண்டாக ரெனோவேட் பண்ண ராஜா அண்ணாமலைபுரத்தில் இருக்க தொல்காப்பியர் பூங்காக்கு நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் போயிருந்தோம். கார் பார்க்கிங்க்கு 20 ரூபா வாங்கியிருந்தாங்க. அதே மாதிரி உள்ள என்ட்ரிக்கு 20 ரூபா தான் வாங்கினாங்க. 20 ரூபா கொடுத்துட்டு உள்ளே போனீங்கன்னு வச்சுங்களேன், நீங்கள் சென்னையில் இருக்கிறதே மறந்துடுவீங்க. வேறு லெவலில் இருக்கும். ஒரு காட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பயணத்தில் இருக்க மாதிரி இருக்கும். சின்ன பசங்களுக்கான பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நடந்து போனீங்கன்னா நிறைய பிரிட்ஜ் வரும். ஃபஸ்ட்டு ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு, அதுலேருந்து பார்த்துக்கிற வியூ பாயிண்ட் எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு அக்வேரியம் மாதிரி இருக்கும். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அக்வேரியம் செட்டப் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்துச்சு. சென்னையில் நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் நடந்து போகும்போது போகிற வழி எல்லாமே நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த பார்க்கில் நீங்கள் எங்கேருந்து ஃபோட்டோ எடுத்தாலுமே அவ்வளோ அருமையாக இருக்கும். லவர்ஸுக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, இந்த இடத்துல வந்து நிறைய ஒதுக்குப்புறமான இடம்லாம் இருக்குது. ஸோ அந்த இடத்துக்குலாம் போனீங்கன்னா பாம்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வீட்டில் வேறு சொல்லாமல் வந்திருப்பீங்க, பாம்பு கம்பு கடிச்சிச்சுன்னா பெரிய கேஸாகி மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அடுத்து அங்கே ஒரு பெரிய வாட்ச் டவர் இருக்குது. அது மேலே ஏறி அங்கே பைனாகுலர்லாம் இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா சென்னையோட அழகை வந்து நீங்கள் ரசிக்க முடியும். அதையும் தாண்டி போனீங்கன்னா இன்னொரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அந்த பிரிட்ஜ்லேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ரோட்டில் போகிற வண்டியெல்லாம் பார்த்து ரசிக்கிறதுக்கே சூப்பராக இருக்கும். ஸோ இந்த பிளேஸ் வந்து எவ்வளோ நாள் இதே மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. அதனால் முடிஞ்ச அளவு சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க. என்ட்ரி டிக்கெட் வந்து 20 ருபீஸ் தான் வாங்குறாங்க. அதே மாதிரி வாக்கிங் போகிறவங்களுக்கு வந்து மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸும் ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸும் தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. பப்ளிக்கு பார்த்தீங்கன்னா 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் டைம் கொடுக்குறதா சொல்கிறாங்க. பட் நாங்கள் 4 மணிக்கு மேலேயே இருந்தோம். உள்ளே பார்த்தீங்கன்னா டாய்லெட் வசதி எல்லாமே இருக்குது. டாய்லெட் எல்லாமே ரொம்ப ஹைஜீனிக்காக இருந்துச்சு. தண்ணி மட்டும் தான் எங்கேயுமே கிடைக்கலாம். மறக்காமல் போகும்போது தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. இந்த வீடியோலேயே இந்த பார்க் இவ்வளோ அழகாக இருக்குன்னா நேரில் பார்க்கும்போது இன்னுமே அழகாக இருக்கும். சென்னையில் இப்படி ஒரு பார்க் இருக்குன்னு தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க.